ஆம்பளைன்னு திமிர காட்டுன சுரேஷுக்கு ஓங்கி பலார்னு அரைஞ்சு மதி கொடுத்த பதிலடி அருமையான முடிவு அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். தன்னோட மகள் மதிக்காக ஃபேவரா நின்று பேசின ராமமூர்த்தியையும் காஞ்சனாவையும் ஓவரா வாயாடி பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. அந்த சமயம் பார்த்துட்டு ரேவதி உள்ள புகுந்து அம்மா வாயை மூடுறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமியும் என்னடி நீ என்ன வாயை மூட சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. பின்ன சுரேஷ் மட்டும் மதியை அடித்தது சரியா அப்படின்னு ரேவதி கேட்க உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க ஏண்டி அதுக்கு வேண்டி நான் ஒன்று கேட்குறேன் நீ சொல்கிறியா அப்படின்னு ரேவதி கிட்ட கேட்குறாங்க. மாப்பிள்ளை உன்னை அடிக்கிறாருன்னு வெய்யி திருப்பி நீ மாப்பிள்ளையை அடிப்பியா சொல்லுடி அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்க உடனே ரேவதியோ அது வந்து அப்படின்னு அங்கே பக்கத்தில் நிற்கிற தங்கராஜ் முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே தங்கராஜ் ஐயையோ இந்த சண்டையில் நம்மளை நாரடிக்கிறதுக்கு அத்தை ட்ரை பண்ணுறாங்களே விடக்கூடாதுடா தங்கராஜ் அப்படின்னு உள்ளே புகுந்து பேசுகிறாரு. அத்தை என்னத்த ரேவதி எப்படி புள்ள அவ அந்த மதி எப்படி புள்ள ஏத்த உங்கள் பொண்ணு ரேவதியை போய் அவ கூட கம்பேர் பண்ணுறீங்க என் மேலே அப்படியெல்லாம் ரேவதி கை வைக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ரேவதி சொல்கிறாங்க அதே மாதிரி சுரேஷ் மாதிரி அவரும் என் மேலே கை வைக்காமல் இருந்தா நானும் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ நான் அடித்தா நீ என்னை அடிப்ப அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள கேள்வியை கேட்டுட்டு எல்லார் முன்னாடியும் இப்படி கேட்டோன்னா அடித்தாலும் அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டா கடைசியில் அசிங்கமாக போயிடண்டா தங்கராஜ் ஒதுங்கியே நின்றுக்க அப்படின்னு அமைதியாக ரேவதியை முறைச்சிட்டே நிற்கிறாரு. உடனே ரேவதியும் அம்மா மதி செஞ்சது தப்பு இல்லைம்மா கரெக்டு தான், அதனால் அவளை இப்படி குடும்பத்தோடு நிற்க வச்சு கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போங்க அப்படின்னு ரேவதி சொல்ல உடனே ராஜலட்சுமி இவ என்னமோ சொரக்காய்க்கு உப்பில்லைங்கிற கதையில் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போவே இந்த வீட்டுக்குள்ளே இவ இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை திட்டுறாரு. அங்கே ராகவனும் ராமமூர்த்தி தங்கராஜை பார்த்துட்டு சொல்கிறாரு சார் உங்கள் மச்சனனை எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது சார், நீங்கள் தான் மதிய உங்கள் மச்சனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது, எப்படியாவது என் பிள்ளைய என்னென்ன கஷ்டப்படுத்தணுமோ எல்லா கஷ்டத்தையும் படுத்திட்டாங்க, இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ராமமூர்த்தியும் கேட்க உடனே தங்கராஜ் சொல்கிறாரு என்னை என்ன பண்ண சொல்கிற உங்கள் பொண்ணு வாயை அடக்கி இங்கே பொழைக்க தெரியாததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ராமமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே அப்பா நீங்கள் என்னப்பா அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அழகுமதியும் சொல்ல ஆமாண்டி ஆமாம் போய் உட்காரு, அப்போ தான் போகிறவன் வாரவன் எல்லாம் உன் புருஷன் உன்னை அடித்து துரத்திட்டானா அப்படின்னு சிரிப்பான், இதை விட உன்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்குவானுங்கன்னு கொஞ்ச நாள் அங்கே தனியாக பிழைக்காம போய் இருந்தேனா தானே தெரியும், அப்போ தான் ஆம்பளைங்கன்னா யாருங்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியும், போயா கூட்டிகிட்டு போ உன் பிள்ளைய அப்படின்னு ராமமூர்த்தி கிட்ட பேசுகிறாரு திமிரா சுரேஷ். சரிம்மா வாமா போகலாம் அப்படின்னு மதியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க ராமமூர்த்தியும் காஞ்சனாவும். அதே சமயம் அங்கே சுரேஷ் அப்படியே ஹாலில் உட்காந்து இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு பிடிச்சி கட்டி வச்சிங்களே மாமா, எங்கே தேடி இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சிருக்காது, இதை விட ஒரு பெட்டரான பொண்ணு தான் கிடச்சிருக்கும், ஆனால் தேடாமையே இவளை கடைசி நேரத்தில் பிடிச்சி கட்டி வச்சிட்டிங்களே அப்படின்னு அங்கே அழுகிற மாதிரி பேசுகிறாரு சுரேஷ். உடனே ராஜலட்சுமியும் கண்ணு நீ அழுகாதடா, உனக்கு இவளை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன், உன் அம்மா உசுரோட குத்துக்கல் மாதிரி இருக்கிற மலர் மாதிரி நம்மளை அடங்கி ஒடுங்கி நம்ம வீட்டு வேலைங்களை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிற. ஐயோ இந்த வாயாடி கழுத திரும்பவும் இந்த வீட்டுக்கு ஆகவே ஆகாது மாப்பிள்ள சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்ல கரெக்டாக சுரேஷுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி பேச எஸ் சார் அப்படின்னு அப்படியே சின்சியராக எழுந்து நின்று என்னமோ ஹையர் ஆஃபீஸர் கூட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே தங்கராஜும் ராஜலட்சுமி ராகவன் எல்லாருமே ஏதோ எஸ்பியோ டிஎஸ்பியோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல், அவன் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ரேவதி சொல்ல உடனே அங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை தூக்கி வீசி எறிகிறாரு சுரேஷ். பார்த்தீங்களா மாமா பார்த்தீங்களா, இதுக்கு என்ன
கொன்னுட்டு போயிருக்கலாமாம்மா. கல்லை தூக்கி என் தலையில் போட்டு கொன்று இருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். இவ பண்ணுறது அவ்வளவு பெரிய டார்ச்சர் மாமா. இப்போ போய் அவங்க அப்பன் ஆத்தா அவன் 3 பேருமே நேராக எஸ்பி வீட்டுக்கே போய் நின்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு சுரேஷ். உடனே தங்கராஜோ, என்ன மாப்பிள்ள சொல்கிற, இந்த நேரத்துக்கு எஸ்பி வீட்டுக்கு போனாங்களா, எதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது பாருங்க, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான். கொடுத்துட்டாளா, அவர் ஃபோன் பண்ணி இமீடியேட்டாக உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு நீ என் வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுரேஷ். உடனே தங்கராஜ், சரி வா விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு தங்கராஜும் கூட்டிகிட்டு போக, உடனே ராஜலட்சுமியும் மாப்பிள்ள நாங்களும் கட்டாயம் வந்தாகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பேசுகிறப்ப மட்டும் நீயும் வந்தே இல்லை, இப்போ மட்டும் என்ன வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு, ஏறு வண்டியில் அப்படின்னு சுரேஷ் திட்டுறாரு ராஜலட்சுமியை. ராஜலட்சுமி, ராகவன், சுரேஷ்னு அவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் எஸ்பி, யோ என்னையா உனக்கு இதே வேலையாக போச்சு, என்ன பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டே இருக்கிறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சார் அது அப்படின்னு அங்கே அழகுமதியை முறைக்கிறாரு. இல்லை சார், இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன நீ 1 வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு செட் ஆகலைன்னு அசால்ட்டாக சொல்கிற, இந்த பொண்ணை நீ அடிச்சியா முதல்ல, அதுக்கு பதில் சொல் அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், ஆமாம், ஓவராக பேசுனா அவள் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதியும் சார் அவர் அடித்தாரு, அதுக்கு தான் நானும் பதிலுக்கு அடித்தேன் அப்படின்னு எஸ்பி கிட்ட சொல்கிறாங்க. உடனே எஸ்பி கேட்குறாரு, என்னப்பா புதுசாக கல்யாணம் ஆன பொண்டாட்டியை யாராவது கை நீட்டி அடிப்பாங்களா அப்படின்னு கேட்க, உடனே சுரேஷ் சொல்கிறாரு, சார் நீங்கள் சொல்கிறது நியாயம்தான், அடித்தது தப்பு தான், ஆனால் இவன் என்கிட்ட புதுசாக கல்யாணம் ஆன பொண்டாட்டி மாதிரி நான் நடந்துக்கிட்டா கூட பக்கத்தில் நெருங்க விடாமல் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அழகுமதி, சி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக தெரியலையா, இங்கே கூட இந்த விஷயத்த இப்படி பப்ளிக்காக பேசுகிறியே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே ராஜலட்சுமியும், ஆமாங்க, என் பிள்ளைய இவளுக்கு பிடிக்கல, இவன் வேற ஏதோ பழக்க வழக்கம் இருக்கும் போல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எஸ்பி சொல்கிறாரு, என்னம்மா வாயை மூடு கொஞ்சம், ஏன்னா போலீஸ்காரனோட அம்மாவா இருந்தால் உனக்கு வாய் இப்படி பேசுமா, வாய் மேலே 2 தட்டிடுவேன், இப்போ லத்தி இருந்திருந்தா என்ன பேச்சு பேசுகிற, ஒரு மருமகளை எப்படியா அசிங்கப்படுத்துவ அப்படின்னு திட்டுறாரு ராஜலட்சுமியை. உடனே சுரேஷோ, அம்மா இது என்ன நம்ம வீடுன்னு நினச்சிட்டியாம்மா, எஸ்பி வீடுமா, கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சுரேஷு அப்படின்னு வாயை மூடிக்கிறாங்க ராஜலட்சுமியும். அதே சமயம் அங்கே எஸ்பி சொல்கிறாரு, எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்கள் வீட்டோட பிரச்சனையோட மையப்புள்ளி என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, எஸ் சார், இந்த வீட்டோட மையப்புள்ளி பிரச்சனைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்கன்னா ரொம்ப வசதி, பொம்பளைங்கன்னா காலில் போட்டு தேய்க்கிற செருப்புக்கு சமம்னு நினைக்கிற சில பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் அந்த வீட்டில் இருக்கிறதால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. எஸ் ஆஃப்கோர்ஸ் அழகுமதி, என்னால் புரிஞ்சுக்க முடியாமல் இல்லை. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, முதல்ல உங்கள் மாமியார் ராஜலட்சுமியை விட்டு நீங்களும் சுரேஷும் கொஞ்சம் தூரம் பிரிஞ்சு இருந்தாலே, சுரேஷ் அவங்க அம்மா கைடன்ஸில் வளர்க்கப்பட்டதால தான் இந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் அங்கே இருந்தாலும் இருக்கணும்னு அவர் நினைப்பார். அதனால் பேசாமல் நீங்கள் நம்ம குவார்ட்டர்ஸில் ஒரு வீடு அலாட் பண்ண சொல்கிறேன். சுரேஷ் அழகுமதியை கூட்டிகிட்டு தனியாக இங்கே கொஞ்சம் நாளைக்கு இருங்க, அப்புறம்தான் அப்போ தான் உங்கள் 2 பேர்த்துக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் இவ கூட நான் தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது சார், தூங்குனா தலையில் கல் தூக்கி போட்டு கொன்னாலும் கொன்னுடுவா சார் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கோபமாக சுரேத்தை பார்த்து சொல்ல, டூ வாட் ஐ சே, கிளம்புங்க குவார்ட்டர்ஸ்க்கு கிளம்புங்கன்னு சொல்கிறார்.